அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு ஜூன் மாத ராசி பலன் 2024 காலபுருஷ தத்துவப்படி 10ஆம் ராசியான மகர ராசினியர்களுக்கு இந்த மாதம் ஜூன் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மகர ராசி, உங்கள் ராசிநாதன் சனி, ராசி அதிபதி சனி இப்போ 2ஆம் இடத்துல இருக்கார். சரிங்களா, கும்பராசியில் இருக்காங்க. உங்களுக்கு போன மாதம் மே மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சி நடந்தது. குரு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல ரிஷபராசியில் சஞ்சரிச்சிருக்காங்க. சுக்கிரனும் அங்கேயே தான் இருக்கார், ரிஷபராசியில் சொந்த வீட்டில் இருக்கார். புதனும் அங்கேயே தான் இருக்கார், அதாவது ரிஷபராசியில் இருக்காங்க. சூரியன் அங்கேயே தான் இருக்காங்க. சூரியன், புதன், சுக்கிரன், குரு இந்த 4 கிரகங்கள் ரிஷபராசியில் சஞ்சரிச்சிருக்காங்க. இந்த மாதம் 12ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்க போகுது. இந்த மாதம் 15ஆம் தேதி சூரியன் மற்றும் புதனோட பயிற்சி, அதாவது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு சூரியன் புதன் வருவாங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் நல்லா இருக்காருங்க, 2ஆம் இடத்துல இருக்கார். சரிங்களா, குடும்பஸ்தானத்தில் இருக்கார். ஜென்ம ராசியில் சனி இருந்தால் தான் குழப்பங்கள், பிரச்சனைகள், தடுமாற்றம் எதுவுமே செய்ய முடியாமல் இருக்கும். அப்படியே எல்லாமே பிளாக்காக இருக்கும். ஆனால் வந்து பாருங்கள், இப்போ நீங்கள் நல்ல ஒரு வாழ்க்கை தான் மகர ராசினியர்கள் ஒரு சில பேர் வாழ்ந்துட்டுருக்கீங்க. என்ன சின்ன சின்ன குடும்ப பிரச்சனை வந்துட்டு இருக்குது, பண பிரச்சனை ஒரு சில பேர்த்துக்கு இருக்குது. ஒரு சில பேர் பிரச்சனையிலிருந்து வெளியே வந்திருக்கீங்க. போன மே மாதத்திலிருந்தே பாருங்கள், ஒரு சில பேருக்கு நல்லது நடந்ததுன்னு சொன்னீங்க. பரவாயில்லைங்க சார், பரவாயில்ல, எங்கள் வாழ்க்கை சமாளிக்கிற மாதிரி போகுது. போன மாதத்தை கம்பேர் பண்ணும்போது நாங்கள் மே மாதம் நாங்கள் நல்லா தான் இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் சொன்னீங்க. ஆனால் இந்த மாதமும் நீங்கள் இந்த ஜூன் மாதம் நீங்கள் நல்லா தான் இருக்க போகிறீங்க, அதில் சந்தேகமே கிடையாது. ராசி குரு பார்க்குறேன். ராசி குரு பார்த்துட்டு ஒரு தெளிவு கிடைக்கும், ஒரு தெளிவுக்கு வருவீங்க, குழப்பம் இருக்காது. ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கார். குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு போயிட்டுருக்கு, பணப்பிரச்சனை ஒரு சில பேருக்கு போயிட்டுருக்கு. ஆனால் இந்த எல்லாமே இந்த மாதம் உன்னால் சமாளிக்க முடியும். ஏன்னா ராசி குரு பார்க்குறார். ராசி குரு பார்த்துட்டாலே உங்கள் மேலே ஒரு வெளிச்சம், நல்ல ஒரு வெளிச்சம், பிரம்மாண்டமான வெளிச்சம் படுதுன்னு அர்த்தம். அப்போ குழப்பங்கள் இருக்காது, தெளிவாக இருப்பீங்க. ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் தற்கொலை எண்ணங்கள் இருக்குது, அது கூட இந்த மாதம் தற்கொலை எண்ணங்கள் இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு மனசு ஒரு தைரியத்துக்கு வரும். சரி பார்க்கல, எதாக இருந்தாலும் பார்த்துருவோன்னு ஒரு தைரியம், தன்னம்பிக்கை கண்டிப்பாக குரு பகவான் கொடுக்க போகிறார். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துலையும் உங்களுக்கு ராகு இருக்கார். அவரும் உங்களுக்கு குரு போல தான் செயல்படுவார். தைரியமாக இருங்க, மனசை விட்டுறாதீங்க. மனசை விட்டுட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஒரு சில மகர ராசினியர்களுக்கு தற்கொலை எண்ணங்கள் வந்துருச்சு, கடன் இருக்குது, குடும்ப பிரச்சனை, கடன் அடைக்க முடியல, அப்புறம் இந்த உடம்புல இந்த உயிர் இருந்து என்ன பண்ணுறது, வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு தான் வந்திருக்கீங்க. கவலைப்படாதீங்க, இதெல்லாமே மாறும். இதுவும் உங்களுக்கு கடந்து தான் போகும். சரிங்களா, இந்த வாழ்க்கையும் மாறப்போகுது. உங்கள் வாழ்க்கை நல்லா தான் இருக்க போகுது. இனிமேல் நல்லா தான் இருக்க போகிறீங்க, அதில் சந்தேகமே கிடையாது. 7.5 சனி அப்படி தாங்க பண்ணும். 7.5 சனிலாம் குடும்ப பிரச்சனை வரும், பணப்பிரச்சனை வரும், உங்களை போட்டு கழுத்தை நதிக்கிற மாதிரி இருக்கும். வாழ்வா சாமாங்கிற மாதிரி வாழ்க்கை போயிட்டுருக்கும். ஆனால் இந்த மாதம் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய நல்ல மாதமாக தான் உங்களுக்கு இருக்குது. எல்லாமே சாதகமாக தான் இருக்குது. பெருசாக உங்களுக்கு பாதகம் சொல்ல முடியாது. கடன் பிரச்சனை இருக்கவங்களுக்கு கூட கடன் எப்படி அடைக்கலான்னு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்யூஷன் தேடிக்குவீங்க இந்த மாதம். 3ல் ராகு இருக்க, தம்பி தங்கச்சியோட ஆதரவு கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒரு சில பேர் பிரயாணங்கள் மூலமாக வெற்றி பார்க்க போகிறீங்க. தகவல் தொடர்பு துறையில் இருக்கவங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். இந்த மாதம் படிப்படியாக முன்னேற்றம் இருக்கும். சரிங்களா, ஏன்னா மே மாதத்திலிருந்து ஒரு சில மகர ராசினியர் நல்லா இருக்கீங்க. ஏன்னா மே மாதம் தான் குரு பயிற்சி நடந்தது. அப்போ உங்கள் ராசி பார்க்குற குரு கண்டிப்பாக உங்களை கைவிட மாட்டார். எப்படி உங்களை நல்ல வழிக்கு தான் கொண்டு போய் வைப்பார். கவலையே படாதீங்க. கெட்ட எண்ணங்களெல்லாம் இனிமேல் உங்களுக்கு வரவே வராது. 5ஆம் இடத்தில் இருக்க குரு புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார். 5ஆம் இடத்தில் இருக்க குரு புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். குலதெய்வ அனுகிரகத்தை கொடுப்பாரு. நல்ல முன்னேற்றம் இருக்குங்க இந்த மாதம். சரிங்களா, இப்போ போன மாதமெல்லாம் உங்களுக்கு 4ஆம் அதிபதி வந்து செவ்வாய் வந்து உங்களுக்கு 3ஆம் இடத்துலேருந்து அம்மாவோட உடல் ஆரோக்கியம் கெட்டு போயிருந்திருக்கும். உங்களுக்கே அலைச்சல் திருச்சலெல்லாம் இருந்திருக்கும். ஏன்னா சுகஸ்தானாதிபதி இப்போ சுகஸ்தானத்துக்கு இந்த மாதம் வந்துட்டார். இந்த மாதம் நல்லா இருக்குங்க, நல்ல ஆரோக்கியம் இருக்கும். இழந்த ஆரோக்கியம் உங்களுக்கு திரும்பி கைக்கு வரும். இழந்த ஆரோக்கியம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். கை பிரச்சனை, கால் பிரச்சனைலாம் இருந்து சொன்னீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் ரெடி ஆகும். வயிறு சம்மந்தமான பிரச்சனை எல்லாம் இருந்தது பார்த்தீங்களா, அதெல்லாம் உங்களுக்கு ரெடியாக போகுது இந்த மாதம். பூர்வீக சொத்து எல்லாம் கிடைக்காம இருந்தவங்களுக்கு இந்த மாதம் பூர்வீக சொத்து கிடச்சிடும். வாகன யோகம் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. ஏன்னா 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்துக்கே வந்துட்டார். வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குது. நிலம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. ஒரு விவசாய நிலம் வாங்கலாம், ஒரு காலி நட எம்டி கிரவுண்ட் நீங்கள் வாங்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வீடு கட்டலாம். உங்களுக்கு எப்போ பணம் வருதோ அப்போ நீங்கள் கட்டிக்கலாம். ஒரு சில பேர் பணம் வச்சுருக்கவங்க இந்த மாதமே வீடு வாங்கிடுவீங்க. வீடு, நிலம், வாகன யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அற்புதமாக இருக்குங்க. அதில் தடங்களே கிடையாது. உங்களுக்கு தடங்கள் இல்லாத நல்ல மாதம் தான் இந்த மாதம். ஏன்னா அதிர்ஷ்டஸ்தானத்தை குரு பார்க்குறார். 9ஆம் இடத்தை குரு பார்க்குறது அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம். தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்க போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா உங்கள் ராசிக்கு வந்து 10ஆம் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி யார்? சுக்கிரன்.
அந்த சுக்கிரன் எங்கே இருக்கார்? உங்கள் ராசிக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கார். 12ஆம் தேதி 6ஆம் இடத்துக்கு போயிடுவார். சுக்கிரனுக்கு 6ஆம் இடம் மறைவு ஸ்தானம் கிடையாது. 6ஆம் இடமும் 12ஆம் இடமும் சுக்கிரனுக்கு மறைவு ஸ்தானம் கிடையாது. 3ஆம் இடமும் 8ஆம் இடம் தான் சுக்கிரனுக்கு மறைவு ஸ்தானம். அப்போ 6ஆம் இடத்துக்கு போகக்கூடிய சுக்கிரன் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்க போது, கடன் வாங்கியே வச்சு சொந்த தொழில் பண்ணி அதில் டெவலப் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதம் பார்ப்பீங்க. ஏற்கனவே சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு வளர்ச்சி இருக்கும் இந்த மாதம். புதுசாக சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம்னு ஒரு சில பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. தாராளமாக ஆரம்பிக்கலாம். கடன் வாங்கியே வச்சு இந்த மாதம் சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அந்த யோகம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. உங்களுக்கு முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக வெற்றி தான். வேலை இல்லாமல் இருக்கவங்க, ஏன்னா 6ஆம் அதிபதி புதன் 6ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்ல வேலை கிடச்சிருங்க. இந்த மாதம் ஆரம்பத்திலிருந்து உங்களுக்கு கடைசி வரைக்குமே நல்லா இருக்குது. ஒரு சில பேத்துக்கு 15ஆம் தேதிக்கு அப்புறம் மாற்றங்கள் நடக்கும். ஒரு சில பேத்துக்கு 12ஆம் தேதிக்கு அப்புறம் மாற்றங்கள் நடக்கும். ஏன்னா 12ஆம் தேதி பாருங்கள், சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு வந்துடுவார். நல்ல வேலை வாங்கி கொடுத்துருவார். 6ஆம் அதிபதி 15ஆம் தேதி 6ஆம் இடத்துக்கு வரனால நல்ல வேலை கிடைக்கும். நல்ல ஒரு விஷயங்கள், சில விஷயங்கள்லாம் வேலை விஷயங்கள்லாம் நல்லா உங்களுக்கு அமைய போகுது. ப்ரொமோஷன் கிடைக்கும், இடமாற்றம் கிடைக்கும் ஒரு சில பேர்த்துக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். சரிங்களா? ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டீங்க, எவ்வளோ போராடிட்டீங்க. ஆனால் இனி வந்து மகர ராசி நேயர்கள் நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க, ஜெயிச்சு காமிக்க போகிறீங்க இந்த மாதம். சரிங்களா? உங்கள் ராசிக்கு வந்து உங்களுக்கு வந்து பாருங்கள், குரு எங்கே பார்ப்பார்? மகர ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்ப்பார், 9ஆம் இடத்தை பார்க்குறாரு, உங்கள் ராசியவே பார்க்குறாரு. அப்போ அதிர்ஷ்டம் கண்டிப்பாக கிடச்சிரும். தொழிலில் வளர்ச்சி இருக்கும். ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களாம் அடுத்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அந்த சிந்தனைகள்லாம் வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக நீங்கள் ஆரம்பிக்கலாம். அது தடங்களே கிடையாது. தொழிலை விரிவாக்கம் செய்யலாம், தொழிலை பெருசுப்படுத்தலாம் இந்த மாதம். வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க, வேலையே இல்லைங்க சார், நாங்களும் எவ்வளோ இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டோம், நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டோம், கையில் பணப்பிரச்சனை, கையில் பணமே இல்லை, பணப்பிரச்சனை உச்சக்கட்டமாக இருக்குது, கடன் தான் அதிகமாக போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருக்கவங்க கூட இந்த மாதம் நல்ல வேலை கிடச்சிரும். பணப்பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. இனி வரக்கூடிய காலகட்டம்லாம் பாருங்கள், நல்லா இருப்பீங்க நீங்கள். சரிங்களா? நல்ல ஒரு வாழ்க்கையை தனுசு ராசி நேயர்கள் எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அதே மாதிரி மகர ராசி நேயர்கள் நீங்களும் இந்த மாதத்துலேருந்து நல்லா இருக்க போகிறீங்க. அதில் சந்தேகமே கிடையாது. இனி வரக்கூடிய காலகட்டமே உங்களுக்கு பாசிட்டிவாக தான் அங்கே இருக்குது. சரிங்களா? தொழில் வியாபாரம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். வேலையில் இழந்த வேலை கைப்பற்றக்கூடிய காலகட்டம் இந்த மாதம். பணப்புழக்கம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அதிர்ஷ்டம் கிடைக்கும், அடுத்தவங்களோட உதவி கிடைக்கும். எப்படியும் நீங்கள் சமாளிச்சிருவீங்க இந்த மாதத்தை. சரிங்களா? குடும்பத்தை காப்பாற்றிடுவீங்க, அதில் சந்தேகமே கிடையாது. உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். நீங்கள் திருவோணம், உத்திராடம், அவிட்ட நட்சத்திரத்தில் தான் பிறந்திருப்பீங்க. உங்கள் லக்னத்துக்கு என்ன தசாபுத்தி போகுது, உங்கள் வயசு என்ன, அதுதான் ரொம்ப முக்கியம். வயசுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும், சில அனுபவங்கள் கிடச்சிருக்கும். 7.5 சனி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி செஞ்சிடாது. சரிங்களா? ஒருத்தருக்கு பணப்பிரச்சனை வரும், ஒருத்தருக்கு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும், ஒருத்தருக்கு வந்து பாருங்கள் கடன் உச்சக்கட்டமாக கடன் இருக்கும், ஒரு சில பேருக்கு பணம் இருந்தாலும் நிம்மதி இருக்காது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் சனி கொடுப்பார். சனி பாடத்தை கற்றுக் கொடுப்பார். உங்கள் ஜாதகத்தில் என்ன நீங்கள் தசாபுத்தி போயிட்டுருக்கு, என்ன உங்கள் வயசில் இருக்கீங்க, நீங்கள் என்ன அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, இனியெல்லாம் என்னென்ன வாழ்க்கையில் அனுபவிக்க போகிறீங்க, நல்லது அனுபவிக்க போகிறீங்களா, கெட்டது அனுபவிக்க போகிறீங்களா, உங்களோட தலையெழுத்து, உங்களோட கர்மா எப்படி இருக்குது, நல்ல கர்மாவில் பிறந்திருக்கீங்களா, கெட்ட கர்மாவில் பிறந்திருக்கீங்களா, இதெல்லாமே அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தா தான் 100% துல்லியமாக சொல்ல முடியும். உங்கள் பிறப்பு ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக 100% துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்கும், சொந்த தொழில் பண்ணலாமா வேண்டாமா, என்ன கொடுப்பணியில் இருக்கீங்க, நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா, இல்லை வேலைக்கு தான் கடைசி வரைக்கும் போகணுமா, வெளிநாடு போகலாமா வேண்டாமா, கூட்டு தொழில் பண்ணலாமா வேண்டாமா, எப்போ திருமணம் நடக்கும், எப்போ புத்திர பாக்கியம் கிடைக்கும், முதலீடு அளவாக முதலீடு போடலாமா இல்லை ஜாஸ்தியாக போடலாமா, இல்லை தொழில் பெருசுப்படுத்தலாமா, இது எல்லாமே நம்ம 100% தெரிஞ்சுக்கணுன்னா அவங்க ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் காமிச்சு கொடுக்கும். ஏன்னா தசாநாதன் புத்திநாதன் தான் ஒரு மனுஷனோட வாழ்க்கையை தீர்மானிக்கும். அதுபடி தான் அவங்க லைஃப் போகும். ஒரு மனுஷன் நல்லா இருக்கிறது நல்லா இல்லாமல் இருக்கிறது அவங்க ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி தாங்க. கிரகங்கள், நவகிரகங்கள் தான் மனுஷனை ஆட்டி படைச்சிட்டு இருக்குது. இதை வச்சு பார்த்தா நம்ம 100% துல்லியமாக தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.